வணக்கம் மக்களே. அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப்பு தேர்தலுக்கு முன்னாடி அதிரடியான சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவர் ஜெயிச்சு அமெரிக்க அதிபராக பதவியேற்றதுப்புறம் நிறைய அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துக்கிருக்கிறாரு. அவர் தேர்தல் பிரச்சாரத்திலே முக்கியமாக இந்த நாடுகளை கைப்பற்றுறது சம்மந்தமாக சிலதெல்லாம் சொல்லியிருந்தார். அதாவது கிரீன்லாந்து, அதே மாதிரி பனாமா கேனல், கனடாவையே நான் எங்களோட சேர்த்துக்கிறோம் அப்படிலாம் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தார். அதில் கிரீன்லாந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தார். ஏன் அப்படின்னா அந்த அட்லாண்டிக் பகுதியில் அட்லாண்டிக் ஆர்டிக் பகுதியில் கிரீன்லாந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி. குறிப்பாக சீனா, ரஷ்யாவுக்கு கிரீன்லாந்து ஒரு முக்கியமான இதாக இருக்குது. ஏன் அப்படின்னா இராணுவம் நடவடிக்கைகளுக்காகவும் உலகத்தின் மையத்திலிருந்து எல்லாத்தையும் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இராணுவ நடவடிக்கைக்காக இந்த சீனாவும் ரஷ்யாவும் இந்த கிரீன்லாந்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண் இருக்குது. இந்த நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப்பு அதிரடியாக அந்த அறிவிப்பை வெளியிருந்தார். அதே மாதிரி பனாமா கேனலையும் நாங்கள் கைப்பற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அது அப்போயே அவர் சொன்னப்போ எல்லாம் பயங்கர எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தாங்க. சில பேருக்கு ஆட்சேபனைலாம் சொல்லலை, அதுபடி சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. இப்போ நேற்றுக்கு முதல்ல அமெரிக்க அதிபராக பதவியேற்றதுக்கப்புறம் அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அந்த காங்கிரஸில் உரையாற்றினார். அதில் திரும்ப இதை வலியுறுத்துறாரு. அந்த செய்தி தான் இது. கிரீன்லாந்தை அடைந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு செய்தி. அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை ஏதாவது ஒரு வகையில் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார். அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆற்றிய முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியுள்ளார். இது குறித்து ட்ரம்ப் பேசியதாவது: கிரீன்லாந்தின் எதிர்காலம் நிர்ணயித்து கொள்ளும் அந்த மக்களின் உரிமையை எனது தலைமையிலான அரசு மதிக்கிறது. அதே வேளையில் அந்த தீவை ஏதாவது ஒரு வழியில் அமெரிக்கா கைப்பற்றும். கிரீன்லாந்தில் தற்போது வசிப்பவர்கள் தங்கள் மக்களாக ஏற்றுக்கொள்ள அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்றார் ட்ரம்ப். இந்த கிரீன்லாந்தை பற்றி சொல்லணும்னா, டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்து கடந்த 1979ஆம் ஆண்டு சுயேட்சையாக வழங்கப்பட்டது. அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. சுயேட்சை வழங்கப்பட்டது. உலகிலே மிகப்பெரிய தீவு அதாவது ஐலாண்டு, லார்ஜஸ்ட் ஐலாண்டு இதுதான். இதில் 80% நிலப்பரப்பு பனிக்கட்டியால் மூடப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடலுக்கு இடையே அமைந்துள்ள இந்த தீவானது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ள நாடுகள் இந்த தீவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி இதை கைப்பற்ற முயற்சி செய்கிறார்கள். இந்த சூழலில் கிரீன்லாந்தை அமெரிக்கா தனது கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது தங்களது நாட்டு நலனுக்கு மிக முக்கியமானது என்று ட்ரம்ப் கூறி வருவது டென்மார்க்கிலும் சரி, ஐரோப்பிய பிராந்தியத்திலும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ கிரீன்லாந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யாருடைய கண்ட்ரோலும் வேணாம், எங்களுக்கு டென்மார்க்கும் வேணாம், ஏன்னா இது டென்மார்க்கோட பிடியில் தான் இருக்குது, அதுவும் வேணாம், நாங்கள் தனி இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்குள்ள மக்கள் கேட்டுக்கிருக்காங்க. இது இந்த 1947க்கு முன்னாடி, அதாவது ஐக்கிய நாட்டு சபை யுனைடெட் நேஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நோக்கி தான் அமெரிக்கா போகுதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி, அதாவது வரலாறை பார்க்க வேண்டியதாக இருக்குது. தனிநபர்களுடைய விருப்பு வெறுப்பு வரலாற்றின் திசையை திருப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நாடுகளை பிடிக்கிறதுங்கிறது ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதை இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காரு. நாடு எந்த திசையில் போகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.